இயல் 1 இலக்கணம். சொல் மூவகை மொழி. சொல் தமிழ் மொழியின் 5 வகை இலக்கணங்களுள் ஒன்று சொல் இலக்கணம். சொல் என்றால் என்ன? ஓர் எழுத்து தனித்து நின்றோ, அதாவது தனியாக நின்றோ, பல எழுத்துக்கள் சேர்ந்து நின்றோ பொருள் தருவதே சொல். பொருள் தரவில்லை என்றால் அது சொல் கிடையாது, வெறும் ஓசை, சத்தம். எடுத்துக்காட்டுகளை பாருங்கள். பூ, ஈ, மரம், வீடு. பூ என்கின்ற எழுத்து தனியாக நின்று ஃப்ளார் மலரை குறிக்கின்றது. ஈ என்கின்ற எழுத்து தனியாக நின்று பறக்கும் உயிரினத்தை ஹவுஸ் ஃப்ளையை குறிக்கின்றது. மரம் என்பதில் ம, ர, இம் என்னும் 3 எழுத்துக்கள் சேர்ந்து நின்று மரத்தை குறிக்கின்றது. வீடு என்பதில் வி, டு என்னும் 2 எழுத்துக்கள் சேர்ந்து நின்று வீட்டை குறிக்கின்றது. இவ்வாறு ஓர் எழுத்து தனியாக நின்றோ, பல எழுத்துக்கள் சேர்ந்து நின்றோ பொருள் தருவதே சொல். இந்த சொல் ஆனது உயர்திணை, அஃறிணை என்னும் 2 திணைகளையும் குறித்து வரும். உயர்திணை, உயர் கூட்டல் திணை. திணை என்றால் என்ன பொருள் தெரியுமா? ஒழுக்கம் என்று பொருள். பகுத்தறிவு கொண்ட, உயர்வான ஒழுக்கத்தை கொண்ட மக்களையும் தேவரையும் நரகரையும் குறிப்பதே உயர் திணை. எடுத்துக்காட்டு: அமுதன், கவிதா, கந்தன். அஃறிணை, அல் கூட்டல் திணை. அல் என்றால் அல்லாத என்று பொருள். மக்கள், தேவர், நரகர் அல்லாத உயிர் உள்ள பொருட்களையும் உயிர் இல்லாத பொருட்களையும் குறிப்பது அஃறிணை. எடுத்துக்காட்டு: ஆடு, மயில், பந்து. சொல் ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால் என்னும் 5 பால்களையும் குறித்து வரும். பால் என்றால் என்ன தெரியுமா? பால் என்றால் திணையின் உள் பிரிவு என்று பொருள். ஆண்பால், பெண்பால், பலர்பால் ஆகிய 3ம் உயர்திணைக்கு உரியதான பால்கள். ஒன்றன் பாலும் பலவின் பாலும் அஃறிணைக்கு உரியதான பால்கள். எடுத்துக்காட்டுகளை பாருங்கள். அறிவழகன் ஆண்பால், அன்பரசி பெண்பால், குழந்தைகள் பலர்பால், புத்தகம் ஒன்றன்பால், புத்தகங்கள் பலவின் பால். சொல் ஆனது தன்மை, முன்னிலை, படர்க்கை என்னும் 3 இடங்களிலும் வரும். தன்மை, பேசுபவர் தன்னை குறிப்பது தன்மை இடம். எடுத்துக்காட்டு: நான், நாம், நாங்கள். முன்னிலை, பேசுபவர் தம் முன்னால் இருப்பவரை குறிப்பது முன்னிலை இடம். எடுத்துக்காட்டு: நீ, நீர், நீவீர், நீங்கள். படர்க்கை, பேசுபவர் தம்மையும் குறிக்காமல் முன்னால் இருப்பவரையும் குறிக்காமல் பிறரையும் பிற பொருட்களையும் குறிப்பது படர்க்கை இடம். எடுத்துக்காட்டு: அவன், அவள், அவர், அது, அவை. சொல் உலக வழக்கிலும், அதாவது பேச்சு வழக்கிலும் செய்யுள் வழக்கிலும் வரும். உலக வழக்கு. உலக வழக்கு சொற்கள் என்றால் என்ன தெரியுமா? நன்கு படித்தவர்களும் படிக்காதவர்களும் பொருள் புரிந்து கொள்ளக்கூடிய சொற்கள். எடுத்துக்காட்டு: வயல், காடு. வயல் என்றால் பயிர்கள் விளைகின்றதான இடம் என்று
அனைவருக்கும் நன்றாக பொருள் தெரியும். இதனைப் போலவே காடு என்றால் மரங்கள் நிறைந்த இடம் என்று, படித்தவர் படிக்காதவர் என்று அனைவருக்கும் பொருள் நன்கு தெரியும். இவ்வாறு படித்தவர் படிக்காதவர் என்று இல்லாமல் அனைவருக்கும் பொருள் விளங்கக்கூடிய புரியக்கூடிய சொற்கள்தாம் உலக வழக்கு சொற்கள். செய்யுள் வழக்கு. செய்யுள் வழக்கு என்றால் நன்கு படித்தவர்கள் மட்டுமே பொருள் புரிந்து கொள்ளக்கூடிய சொற்கள். எடுத்துக்காட்டு: பழனம், அடவி. பழனம் என்றால் வயல் என்றும், அடவி என்றால் காடு என்றும் படித்தவர்களுக்கு மட்டுமே பொருள் தெரியும். இவ்வாறு படித்தவர்களுக்கு மட்டுமே பொருள் புரிந்து கொள்ளக்கூடிய விளங்கிக் கொள்ளக்கூடிய சொற்கள் செய்யுள் வழக்கு சொற்கள். சொல் வெளிப்படையாகவும் குறிப்பாகவும் வரும். வெளிப்படை சொற்கள்: நிலம், தீ, நீர், வந்தான், சென்றாள். இந்த சொற்களை பாருங்கள். இந்த சொற்கள் பிற சொற்களின் துணை இல்லாமல் வெளிப்படையாக நமக்கு பொருளை தருகின்றன. எனவே இவை வெளிப்படை சொற்கள். குறிப்புச் சொற்கள்: ஊர் சிரித்தது. இதில் ஊர் என்னும் சொல் ஊரை குறிக்காமல், இடத்தை குறிக்காமல், சிரித்தது என்னும் குறிப்பினால் ஊரில் உள்ள மக்களை குறிக்கின்றது. இவ்வாறு குறிப்பினால் பொருள் தரும் சொற்கள் குறிப்பு சொற்கள். சொல்லுக்கு பதம், மொழி, கிளவி என்னும் வேறு பெயர்களும் தமிழ் மொழியில் உள்ளன. இப்பொழுது நாம் மொழியின், அதாவது சொல்லின் 3 வகைகளை விரிவாக பார்ப்போம். மூவகை மொழி. மொழி தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி என்று 3 வகைப்படும். தனிமொழி. இந்த படத்தை பாருங்கள். இந்த பையன் என்ன செய்து கொண்டிருக்கிறான்? மிதிவண்டி, சைக்கிள் ஓட்டி கொண்டிருக்கிறான். யாருடன் ஓட்டிக் கொண்டிருக்கிறான்? தனியாக தானே. இந்த பையனுக்கு முன்பும் பின்பும் யாருமே இல்லை. இது போலவே ஒரு சொல் தனியாக நின்று பொருள் தருவது தனி மொழி. எடுத்துக்காட்டுகளை பாருங்கள். கண், படி, பகா பதம். கண்ணன், படித்தான், பகு பதம். கண் என்பது தனியாக நின்று உடல் உறுப்பை குறிக்கின்றது. படி என்பது தனியாக தொழில் பெயராக நின்று படிக்க கட்டளை இடுகின்றது. கண், படி ஆகிய சொற்களை நம்மால் பிரிக்க முடியாததால் பகாப்பதம் என்கிறோம். பதம் என்றாலும் சொல் என்றே பொருள். கண்ணன் என்பது தனியாக நின்று கண்ணன் என்னும் பெயருடைய மனிதனை குறிக்கின்றது. இச்சொல்லை கண் கூட்டல் அன் என்று பகுதி விகுதியாக பிரிக்க முடிவதால் பகு பதம். படித்தான் என்பது தனியாக நின்று ஓர் ஆண்மகன் படித்தான் என்ற பொருளை தருகின்றது. இச்சொல்லை படி கூட்டல் இத் கூட்டல் இத் கூட்டல் ஆண் என்று பகுதி, சந்தி, இடைநிலை, விகுதி ஆக பிரிக்க முடிவதால் பகு பதம். இவ்வாறு ஒரு சொல் பகுபதமாகவோ பகாபதமாகவோ தனியாக நின்று பொருள் தருவதே தனிமொழி. மாணவர்களே, நன்கு புரிந்து கொள்ளுங்கள். தனி மொழி என்றால் ஒரு சொல் முன்னும் பின்னும் வேறு எந்த ஒரு சொல்லும் இல்லாமல் தனியாக நின்று பொருள் தருவது ஆகும். தொடர்மொழி. இது என்ன படம்? ட்ரெயின், தொடர்வண்டி படம். ஏன் தொடர்வண்டி என்கிறோம்? ஒரு பெட்டியை, ஒரு கோச்சை
அடுத்த பெட்டி அடுத்த கோச் தொடர்வதால் தொடர்வண்டி என்கிறோம். S1 பெட்டியை தொடர்ந்து S2 S3 என்று பெட்டிகள் தொடர்கின்றன. இதனைப் போலவே 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமொழிகள் தொடர்ந்து வந்து பொருள் தருவதே தொடர் மொழி. எடுத்துக்காட்டுகளை பாருங்கள். கண்ணன் வந்தான். மலர் வீட்டுக்கு சென்றாள். கண்ணன் வந்தான் என்பதில் கண்ணன் என்னும் தனிமொழியை தொடர்ந்து வந்தான் என்னும் தனிமொழி வந்து கண்ணன் என்பவன் வந்தான் என்ற பொருளை தருகின்றது. மலர் வீட்டிற்கு சென்றாள் என்பதில் மலர் வீட்டிற்கு சென்றாள் என்று 3 தனிமொழிகள் ஒன்றினை ஒன்று தொடர்ந்து வந்து, அதாவது ஒன்றன் பின் ஒன்றாக வந்து மலர் என்பவள் வீட்டிற்கு சென்றாள் என்ற பொருளை தருகின்றது. இவ்வாறு 2 அல்லது அதற்கு மேற்பட்ட சொற்கள் ஒன்றன் பின் ஒன்றாக தொடர்ந்து வந்து பொருள் தருவதே தொடர் மொழி. பொதுமொழி. இந்த படத்தை பாருங்கள். இந்த படத்தில் உணவுப் பொருளான சம்சா இருவருக்கும் பொதுவாக தட்டில் வைக்கப்பட்டுள்ளது. இருவருமே எடுத்து உண்ணலாம். இது போலவே ஒரு சொல் தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாக அமைவது பொதுமொழி. ஒரு சொல் தனியாக நின்று ஒரு பொருளையும் அந்த சொல்லே பிரிந்து நின்று வேறு பொருளையும் தந்து தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாக அமைவது பொதுமொழி. எடுத்துக்காட்டை பாருங்கள். 8. 8 என்பது தனி மொழியாக நிற்கும்போது 8 என்ற எண்ணை நம்பரை குறிக்கிறது. இந்த சொல்லே எல் கூட்டல் து என்று 2 சொற்கள் தொடர்ந்து வருகின்ற தொடர்மொழி ஆகும்போது எல்லை உன் என்னும் பொருளை தருகின்றது. எனவே 8 என்பது பொதுமொழி. வேங்கை. வேங்கை என்பது தனிமொழியாக நிற்கும்போது வேங்கை என்னும் மரத்தை குறிக்கின்றது. இந்த சொல்லே வேம் கூட்டல் கை என்று 2 சொற்கள் தொடர்ந்து வருகின்ற தொடர்மொழி ஆகும்போது வேகின்ற கை என்னும் பொருளை தருகின்றது. எனவே வேங்கை என்பது பொதுமொழி. இவ்வாறு ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும் அச்சொல்லே பிரிந்து நின்று வேறு பொருளையும் தந்து தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாக வருவது பொதுமொழி. நன்றி. Mosca, Mickey, Mosca.